ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 23 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனோஜ் ரோகிணி வந்தோடனே அவங்க விஜயா வந்து தேடுறாங்க. அப்போ மனோஜ் என்ன சொல்றாரு, மனோஜ் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்டோடனே அவர் சொல்றாரு, என்கிட்ட என்ன வந்து கேட்குற அப்படின்னோடனே, அதான் அங்கிள் பேச மாட்டார்லன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து மீனா முத்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஸ்ருதியும் ரவியும் மட்டும் இல்லை. இப்போ இவங்க எல்லாரும் வந்தோடனே காசை வந்து கொடுக்குறாங்க, இந்த மாதிரி 2,00,000 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த காசு யார் தந்தா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்டோடனே, இந்த மாதிரி ரோகிணி அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தா அப்படின்னு சொன்னோடனே, அண்ணாமலை கிட்ட போய் மனோஜ் காசை கொடுக்குறாரு. அப்ப அண்ணாமலை என்ன கேட்கிறாருன்னா, ஏன் நகையா எடுத்தீங்க, யார் நகை எடுத்தீங்களோ அவங்கள்ட்ட கொடுங்கன்னொடனே, இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, மீதி 29 லட்சம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்னடா ஆனோடனே, அப்பா காசை என்ன ஆட்டை போட்டலாம் நினைச்சேனோடனே, முத்து அது வந்து ரெண்டாவது, இப்போ உங்க காசை மட்டும் சொல்லுங்க, இன்னும் 2,00,000 எங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, இப்போ அவரு அவங்க ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி எங்க அப்பாவால இவ்வளோ தான் அனுப்பிவிட முடிஞ்சுச்சு. அப்புறமா நான் கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்து வாங்கி தந்துடுறேன் கண்டிப்பா அப்படின்னோனே, ஏன் அனுப்ப சொன்னீங்க? மொத்தமா அனுப்ப சொல்ல வேண்டியது தானே. கடை தொறக்கறதுக்கு மட்டும் 15,00,000 சேர்ந்து தானே அனுப்புனீங்க அப்படின்னோனே, இப்போ கடைசியில அந்த 2,00,000 முத்து வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு இவங்கலாம் போயிடுறாங்க. இனிமே இத பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து வந்து மீனா கிட்ட போய் பேசுறாரு. நாளைக்கு காலையில நம்ம ஒரு இடத்துக்கு போணும். இத வச்சு நகைய வாங்கிடலாம். வீட்ல பணத்த வச்சுட்டு இருக்கிறது வந்து பாதுகாப்பு இல்ல அப்படின்னோனே, இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, நகையெல்லாம் வாங்க வேண்டாங்க. இந்த காச வச்சு நம்ம இன்னொரு கார் வாங்கி இந்த மாரி வாடகைக்கு விடலாம் அப்படின்னோனே, சரி அது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்குது. அப்ப அதை பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, அண்ணாமலை வந்து வெளியிலேயே படுத்துக்கிறாரு. உள்ள போய் தூங்க மாட்டேங்கிறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, விஜயா வந்து விஜயா வெளியில வந்துடுறாங்க. வந்து நானே வெளியில படுத்துக்கிறேன். அவர போய் உள்ள படுக்க சொல்லணும்னே, இப்ப மீனா வந்து எப்போ மாரி திட்டிட்டே இருக்காங்க. அப்புறமா என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து அடுத்த நாள் காலையில மீனா வந்து ரோஹிணி, ஸ்ருதி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, மீனா சொல்றாங்க இந்த மாரி, "அத்தையும் மாமாவும் பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம தான் பேச வைக்கணும்" அப்படின்னு. இப்போ ஸ்ருதி வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரோஹிணி கிட்ட, "எப்படி இருந்தாலும் உங்க வீட்டுக்காரர் பண்ணுனது தாங்க தப்பு. நீங்க அவர் மட்டும் அந்த மாரி பண்ணாம இருந்திருந்தா, இப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்காருன்னோனே, அவருக்கு ஏதோ எமர்ஜென்சி அதனால இப்படி பண்ணிட்டாருன்னோனே, அதுக்காக இவங்க நகைய எடுத்துட்டு போறதா?" அப்படிங்கிற மாரி ஸ்ருதி எப்பவும் மாரி நியாயமா பேசுறாங்க. இப்ப சரின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட போய் பேச போம்போது, விஜயா என்ன சொல்றாங்கன்னா, "அவர் தான் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரே, நான் என்ன செய்றதுன்னோனே" இப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, "ஒரு வழி செஞ்சா அங்கிள் உங்கள்ட்ட பேசிருவாருன்னோனே, என்ன பண்ணணும்?" அப்படின்னு கேட்கும்போது, நீங்க பேசாம மீனா கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னோனே, இப்ப ரோகிணி கேட்குறாங்க, "ஏன் ஆன்டி மன்னிப்பு கேட்கணும்னோனே?" "உங்க வீட்டுக்காரர் தாங்க மன்னிப்பு கேட்கணும்னோனே." இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா எல்லாரும் போய் அவ கால்லயா விழ முடியும்?" அப்படின்னோனே, ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, எப்படி பார்த்தாலும் நீங்க பண்ணுனது தப்பு தானேன்னோனே, "நம்ம வீட்டு நகை தானே நான் குடுத்தேன். இதுல என்ன இருக்கு?" அப்படின்னோனே, இப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, "அது உங்க நகைய குடுக்கணும் ஆன்டி. நீங்க எப்படி மீனா நகைய குடுக்கலாம்? இன்னொருத்தவங்க நகைய நீங்க எப்படி குடுப்பீங்க?" அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லிட்டு, "இங்க பாருங்க மீனா, நீங்க பேச கூப்பிட்டீங்க. இவங்கன்னா கேட்க மாட்டாங்க. அவங்களா எப்ப பேசுறாங்களோ பேசட்டும், நான் போறேன்னு" சொல்லிட்டு ஸ்ருதி போயிடுறாங்க. இப்ப ரோஹிணி விஜயா கிட்ட, "நீங்க விடுங்க ஆன்டி பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து போய் கார் பார்க்க போயிருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, விஜயா போய் பார்வதி கிட்ட போய் சொல்றாங்க, "இந்த மாரி எனக்கு ஒரு பணக்கார பைத்தியம் வந்திருக்கே. அத அடக்கி வைக்கணும். அத எங்க வைக்கணுமோ அங்க தான் வைக்கணும். இல்லாட்டி இந்த மீனா கூட சேர்ந்து என்னையும் என் பையனையும் ஆட்டி வைக்கலான்னு பாப்பா. அவள எங்க வைக்கணுமோ அங்க வச்சே ஆகணும்" அப்படிங்கிற மாரி விஜயா வந்து பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.